நாட்கள் பிறகு செபஸ்டியன் நோட்டிக்கு வந்திருக்கு. நீ வா. ஓம் மகதீஷாய நமக, ஓம் சிவமகா வாசித்த தேவாய நமக. நான் அப்போவே சொல்லியிருப்பேங்க ஐயா. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் பட்ட வேதனையை விட அங்கே நான் பார்த்த அந்த வழியிலையும் கூட காட்சி பார்த்தேங்க ஐயா. அது அப்போவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு திடீர்னு வேறு ஆப்ரேஷன் மாதிரி தான் சொன்னாங்க. சின்ன ஆப்ரேஷன் தான், ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. ஒரு செகண்டில் உங்களுக்கு இல்லை, ஓப்பன் சர்ஜரி பண்ணியே ஆகணும், ரொம்ப இதாக இருக்குது அப்படின்ட்டு. அப்போ எனக்கு ரொம்ப பயம் மயக்க நிலைக்கே போயிட்டேன். ஆனால் என் கூட இருந்தது பொண்ணு தான், நான் பொண்ணே கிடையாதுங்க. யாருமே நம்ப மாட்டேன். உங்களுக்கு எல்லாருமே உறவுகள் இருக்குது. உறவுகள் இருந்துமே அன்னைக்குன்னு பார்த்து எல்லாரும் ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வர முடியல அப்படின்ட்டாங்க. என் பொண்ணு நான் மட்டுமே அந்த ஹாஸ்பிட்டலில், ஏன்னா வாழதேவி தாயும் இந்த சித்த சபையும் தான் என் கூட இருந்துச்சு. இங்கிருந்து அத்தனை பேர்த்தையும் என் பெட்டுக்கு சுற்றி நான் பார்த்தேன். ஒரு செகண்டு தாங்க ஐயா உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு பார்க்குறேன். அவரு நேரில் அம்மா நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டது இவரு நிஜமாக பேசுகிறாரா இல்லை கனவாங்கிற மாதிரி ஒரு செகண்ட் ஆயிடுச்சு. அந்த சூழ்நிலையில் நாங்கள் மீண்டு வந்தோம். அது அடுத்தது ஒரு 2 நாளில் வீட்டில் தூங்கிட்டு இருக்கிற வீட்டில் 2 நாள் தொடர்ந்து சச்சங்கம் போட்டீங்க. ஒரு சாக்கா வில்வ இலை வீட்டில் கொட்டி கிடக்குது. எல்லாரும் சச்சங்கம் நடத்துகிறாங்க, நானும் வேலை பார்க்குறேன். ஐயா இல்லை, இந்த அம்மா வீட்டில் இன்னி 2 நாள் சச்சங்கம் போட்டே போகலாம், இன்றைக்கெல்லாம் முடியாதம்மா, நாளைக்கு சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது அந்த சூழ்நிலையில் எனக்கு அழுகையே தான் வந்துச்சு. ஒரு வாரமாக என்னால் வெளியே வர முடியல. நம்மளுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு அந்த கவலையிலேயே இருக்கும்போது திடீர்னு நான் இவர்கிட்ட ஒன்றுமே சொல்லலை. மா வீட்டில் சச்சாங்கம் போட்டுடலாமாம்மா அப்படின்னாரு. என்னை அறியாமல் நான் அவர்கிட்ட 10 நிமிஷம் நான் அழுதுங்க. என்னங்க ஏன் நான் காலையில் தான் இந்த கனவு கண்டேன், யார்கிட்ட சொல்ல முடியாமல் நான் தவிச்சிட்டு அழுதுட்டு இருக்கிறேன். ஃபோன் எடுத்தால் அழுக வருது, பேச வரமாட்டேங்குது வார்த்தைங்க. நீங்கள் என்ன திடீர்னு எங்கள் வீட்டில் சச்சாங்கம் போட்டலாங்கிறீங்க, என்ன எதுக்கு இப்படி கேட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அழுததை பார்த்து அந்த ஐயாவே வச்சுட்டாங்க ஃபோனு. அந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு. ஆனால் வீட்டில் நான் இருந்த 2 மாதம் டாக்டருக்கு இப்போ என்ன 3 மாதம் முடிஞ்சாலுமே நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடாது, அது இதுன்னு கண்டிஷனை போட்டாங்க. 2 மாதம் கூட இன்னும் முடியலைங்க. நான் ட்ராவலில் வண்டி ஏறினது ஐயா ஏமா ரொம்ப பெயினாக இருக்குதுன்னா பார்த்துக்கோ. எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குங்க. வண்டி ஏறினோம்னா அது எதுவும் இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஐயா அந்த மாதிரி எதுவுமே தெரியல எனக்கு. அந்த சொன்ன மாதிரி நீங்கள் நைட்டு வந்ததும் தெரியல, இங்கே வண்டி ஏறினதும் தெரியல, இங்கே எப்படி சேர்ந்தோன்னே தெரியலைங்க ஐயா. அந்த மாதிரி அதிசயத்தெல்லாம் எங்கேயுமே காணவும் முடியாது, உணரவும் முடியாது. அது சொல்ல வார்த்தைகள் இல்லைங்கய்யா. அதாவது நன்றிங்கிற வார்த்தைக்கு மேலே ஏதாவது வார்த்தையை அகத்திரையை கண்டுபிடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக சொல்லுங்க ஐயா. ஓ மகதீஷாய நமக. ஏன்னா எனக்கு பொண்ணு அது ஹாஸ்பிட்டலில் பிளட் டொனேஷன் பண்ணுறதுக்கு அங்கே போய் இங்கே போங்கிறாங்க. அந்த ஒரு பொண்ணு அத்தனையும் செய்யுதுங்க ஐயா. பக்கத்தில் எல்லா பெட்டுக்காரங்களும் பார்த்துட்டு இது என்ன பொண்ணா என்னம்மா இப்படி எல்லாம் பக்கத்து பெட்டுக்காரங்களுக்கு அது எல்லாருமே இதாக இருப்பாங்க. பக்கத்து பெட்டுக்காரங்க அம்மா கொஞ்சம் தூக்கி விடுறியான்னா அதுக்கு போய் தூக்கி விடுதுங்க. அடுத்த பெட்டுக்காரங்க சாப்பாட்டுக்கு போயிருங்கன்னா எங்களை கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடும்மானா அப்போ போகிறேன். ஒரு அம்மா கோவில்பட்டியிலேருந்து ஏதோ டெலிவரிக்கு அவங்க பேத்திக்கு பார்க்க வந்திருந்தாங்க, வயசானவங்க. நீ சத்தியமாம்மா நீ பொண்ணே கிடையாது, சாமி மாதிரி. ஒரு 5-6 பாட்டிகளை அந்த ஹாஸ்பிட்டலிருந்து வெளியே ஒரு 2 கிலோமீட்டர் கூட்டிகிட்டு போகணுங்க சாப்பிட்றதுக்கு. அது ஒரு 5 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய்ட்டு என்னையும் தனியாக விட்டுட்டு என்னையே சாப்பிட வச்சுட்டு கூட்டிகிட்டு வரும்போது அந்த அம்மா கையெடுத்து கும்பிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே. நீ சாமி மாதிரி, இத்தனை பேர்த்துக்கு உதவுற, நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னெல்லாம் வாழ்த்து சொன்னாங்க ஐயா. யார் அங்கே ஒரு அம்மா இருந்தாங்க பக்கத்தில் கோயில்பட்டியிலேருந்து. நான் இன்னைக்கு பேர்வதி பார்த்துட்டு என் பேர குழந்தைக்கு இங்கே எங்கள் தம்பி பேத்திக்கு வந்திருக்கிற அப்படின்ட்டு வந்திருந்தாங்க ஒரு அம்மா. அவங்க வயசானவங்க, லிஃப்ட்டில் போய் இறங்க தெரியாதுங்க, ரோடு கிராஸ் போத்து ஒன்றுமே தெரியாது. அந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சுங்க ஐயா. அங்கே நடந்தது எல்லாமே ஒரு மர்மமாக தான் இல்லை. யார் உதவி பண்ணது, யார் பண்ணா? இந்த பொண்ணு தாங்க ஐயா உதவி பண்ணுச்சு. ஓ, இந்த பொண்ணு எல்லாருக்கும் உதவி பண்ணுதா? பக்கத்து பெட்ல எல்லாத்துக்குமே உதவி பண்ணுச்சுங்க. ஆனால் அது சாப்பிடவும் இல்லை, தூங்கவும் இல்லை. அந்த ஒரே பொண்ணு 6 நாளாக எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு என்னையும் பார்த்துட்டு இருந்துச்சுங்க. அப்போ அது என் பொண்ணே கிடையாது, வாழதேவி தான் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே நான் எங்கள் வீட்லேயே பொண்ணு மனசு அம்மா நான் சொன்னேன் நீ ஏதோ சொல்லுவேன், ஆனால் நானாவே இல்லைம்மா, சாப்பிடவே இல்லை, உன்னை நினச்சாங்க சாப்பாடு பசிக்கவும் இல்லை. பக்கத்து பெட்டுக்காக உங்கள் பொண்ணு நைட்டெல்லாம் தூங்கவே இல்லாமா, அடுத்த நாள் மயங்கி விழுந்துச்சுங்க. ஆனாலும் ஸ்டெடியாக நின்றுச்சுங்க 6 நாள் வீட்டுக்கு வர வரைக்கும். இந்த அதிசயத்தெல்லாம் நாங்கள் சொல்லணும்னு காலையிலேருந்து
அழுகையா வருது. சரி கொஞ்ச நேரம் இருந்துட்டு சொல்லிடுவோம் அப்படின்ட்டு உட்காந்துட்டாங்க. உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே அதிசயமாக தான் இருக்குது. இறை காட்சிகள், இறை அனுக்கிரகங்கள், வாழைதேவி வந்து வீட்டில் பேசினது, நீங்கள் சிவசபையை மட்டும் நம்பி போய் ஆஸ்பத்திரியில் படுத்தது, வேறு யாரையும் போய் நம்பி படுத்தீங்களா? கிடையாது. யாரையும் நம்பலை, சிவசபையை மட்டும்தான் நம்பினையே. சிவசபையை உங்களுக்கு கை கொடுத்துருக்கு. ஆனால் என் பொண்ணு உங்களால் சொந்தக்காரங்கிட்ட மட்டும் சொல்லிடாத, இன்னைக்கு செஞ்சுட்டு நாளைக்கு எங்கிட்ட சொல்லி காட்டுவாங்க, கடவுளை மட்டும் நம்பி இருக்கிறோம், நம்ம கடவுளை மட்டுமே நம்பி போவோம், சொந்தக்காரங்க வந்து உன்னை தூக்குற மாதிரி நான் வச்சுக்க மாட்டேன்னா, அதே மாதிரி எங்கள் சொந்தக்காரங்க வந்து என்னை தொட்டு தூக்குற மாதிரி வச்சுக்கவே இல்லைங்கய்யா. சரி சரி, உங்களுக்கு உயர் சரணாகதிக்கு இங்கே பரிசு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சபையில். இவங்க இடத்துல தான் அகத்திய பெருமான் மண்டி போட்டு நின்னது. எளிமையான பகுதி, கோயம்புத்தூரில் ஒரு இடுக்கலான இடத்துல இவங்க வந்து அதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சொல்லுது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஒரு இடுக்கலான பகுதியில் ரொம்ப எளிமையான மக்கள், உயர்வான சிந்தனையோடு இருக்கிறவங்க, அதாவது வந்திருக்கிறது இறைவன் தான் அப்படின்னு நம்பி இருக்கிறவங்க பகுதியில் போய் இவங்க தான் சற்சங்கம் கனவுல தெரிஞ்சது. இவர் தான் போய் சொன்னது காலையில் போய் சற்சங்கம் போட்டுருமா அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு எந்த ஆதரவு கிடையாது. யாருமே வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கோ அவங்களோட பகட்டான வாழ்க்கையை பார்த்து மயங்கி வந்து அவங்க கூட பின்னாடி அழைக்க உறவினர்கள் கூட இல்லை. ஆனால் அவங்க இறை சபையை உணர்ந்துருந்தாங்க. இங்கே வந்து சமையல் பண்ணையில எல்லாம் அங்கே நாங்கள் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கல, மாறி மாறி இதை இங்கே சொல்லுவோம். அங்கே பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கல, இங்கே பணி செய்யறதுக்கு ஆட்கள் இந்த அம்மா ஒத்தையில் அந்த இது சாப்பாடு தயார் பண்ணக்கூடிய பணி செஞ்சுக்கிட்டு இருக்கல. அதுக்கு அவ்வளவு அற்புதமான காட்சி, அம்பாலோட காட்சி, தரிசனங்கள், பேசுது, அந்த முடியல எல்லாம் அந்த சர்ப்பங்கள் தவழுது அப்படின்னு இந்த அம்மாவுக்கு காட்சி கொடுத்துக்கிட்டு, அந்த பையன் வந்து பையனங்க அந்த பையன் வந்து அந்த திறனையில் உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருந்திருக்கான். அப்போ அந்த குளம் நிறையா தண்ணி கிடக்கு, கங்கை மாதிரி பூரா கங்கை தோட்டத்தில் இந்த குளம் பூரா தண்ணி நிறைஞ்சிருக்கு. அந்த பையனுக்கு அங்கே நடக்கக்கூடிய கோமாதா பூஜை இங்கே நடந்து தெரிஞ்சிருக்கு. அது வந்து எப்படி தெரிஞ்சிருக்குன்னா, சொர்ணத்தில் தங்கத்தில் வந்து பசு காட்சி கொடுத்துருக்கு எங்கே இந்த குளத்து மேல் நிலையில். இதெல்லாம் வந்து சிவசபையில் வந்து சாத்தியம்னா சாத்தியம். அந்த அம்மா வந்து என்ன அங்கே நம்ம பூஜைக்கு போனாலும் பரவாயில்ல, வர்றவங்க அங்கே யார் போகிறா அப்படின்னு நான் போகிறேன்ட்டு வந்துடுச்சு. சரி இது இறை தொண்டு தானே ஆட்டுதான், அங்கே செய்து ஒன்று தான், இங்கே சமையலறையில் சங்கதும் ஒன்று தான்ட்டு அன்னபூரணி கூட இருந்து சமையல் பண்ணதாக சொல்லப்படுது. இங்கே சபையில் எப்பவும் யார் இருந்தாலும் அன்னபூரணி கூட இருந்து சமையல் பண்ணும். முப்பெரும் தேவிகளும் உதவி பண்ணக்கூடிய கூடம் தான் இந்த கூடம், சமையல் கூடம். அங்கே நிகழ்ந்து அந்த தரிசனங்களாக நடந்து அதுக்கு பிறகு சபை நம்பி சபையோட பயணப்பட்டு வரையில் அவங்களுக்கு எத்தனையோ விஷயங்கள். இந்த பிள்ளை கூட பாலபத்திரிபுர சுந்தரி போய் உள்ளே இருந்து பேசியிருக்கு. இந்த பாப்பா கூட அவங்க ஒரு நிர்கதியாக நிற்கும்போது, நிராயுத பாணியாக நிற்கும்போது சிவசபை அப்படிங்கிற கேடயத்தை மட்டும்தான் அவங்க ஏந்தி நின்னாங்க. வேறு அந்த அம்மா அந்த பிள்ளை அந்த பாப்பா சொன்னது மாதிரி இறைவனை மட்டும் நம்பினாங்க. அவங்க இறைவன்கிற கேடயத்தை மட்டும்தான் நம்பி பிடிச்சாங்க. வேறு எதையும் நம்பாமல் இருக்கல. பாலதிரிபுர சுந்தரியே போய் ஆறுதல் சொல்லியிருக்கு. இந்த குழந்தையோட உள்ளுக்குள்ளே இருந்து பேசணுன்னு சொல்லும்ல, இவங்க வீட்லேயும் போய் பேசியிருக்கு. நீ இப்படி போ, அப்படி போ, அங்கே போ, இங்கே போ, அதை செய், இதை செய், இகலோகத்தில் இருக்கிறவங்க அவங்கள போய் பாரு, அந்த ஆஃபீஸரை போய் பாரு, அந்த அங்கே போ, இந்த ஆஃபீஸுக்கு போ, எஸ்பி ஆஃபீஸுக்கு போ, அது கலெக்டர் ஆஃபீஸுக்கு போ அப்படின்னு சொல்லி பாலதிரிபுர சுந்தரி போய் உள்ளே இருந்து உணர்த்தப்பட்டு, இந்த ஆதி கைலாய சிவசூட்சம நூல் எப்படி வருதோ அது மாதிரி அந்த பிள்ளை வாயிலிருந்து வாக்கு வந்து அதுக்கு பிறகு அவங்க அதே மாதிரி எடுத்து அதில் பயணப்பட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இடையில் அவங்களுக்கு ஒரு ஓப்பன் சர்ஜரி அது இதுங்க மாதிரி அது ஒரு விஷயம். அதை வந்து என்ன செய்யன்னு இந்த அம்மா ஆப்ரேஷன் பண்ணாமல் ஒரே சிவசபை இருக்குன்னு நம்பிக்கையோட, அந்த நம்பிக்கையே வந்து அவங்கள அதை கலை தெரியக்கூடிய நிலைக்கு கொண்டு போயிடுச்சு. அதாவது சிவசபை இருக்குது, பார்த்துக்கிடும்னு அந்த அம்மா நம்புனது அந்த வினை நிலைகளை எவ்வளோ தூரக்கு முத்த விடணுமோ அந்த முத்த விட்டு கருவறுத்துட்டாங்க சித்தர்கள் இங்கேருந்து. அந்த நிகழ்வு தான் ஆப்ரேஷனுங்கிற ஒரு நிகழ்வுக்குள்ளே. ஆனால் அந்த அம்மா நினச்சிக்கிட்டு இருந்தது வேறு, ஆப்ரேஷன் இல்லாமல் சரியாக இருக்குங்க ரொம்ப பேருக்கு. அது மாதிரி ஆயிரும்னு நினச்சாலும் இந்த அம்மாவுக்கு அந்த எந்த நேரத்தில் எதை செய்யணும் எப்படி செய்யணும்னு சித்தர்களுக்கு தெரியுமா. அது மாதிரி வினையும் சுமந்த மாதிரி விட்டு வினையை வேற எடுத்துட்டாங்க, முத்தை விட்டு அதை வேற இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இங்கே நடந்திருக்கு. அந்த சூட்சமாக எங்களுக்கு இங்கே தெரியும். சரி ரைட்டு, எது நடந்தாலும் அவங்க இறை சபை நல்லது தான் செய்யும் அப்படின்னு நம்பினாங்க. நம்ம இத்தனை நாள் வழிபட்டமே, ஆனால் ஆப்ரேஷன் அளவுக்கு வந்துருச்சேன்னு அது நினைக்கல. அதனால் இன்றைக்கி இங்கே நிற்காங்க. ஒத்தையில் போய் கணவர் வெளியில் போயிட்டார், வெளிநாட்டில் இருக்கார்.
அங்கே வேறு யாருக்கு அந்த 2 பிள்ளைகளை வச்சு அந்த அம்மா இருந்துக்கிட்டு இருக்கு. அவங்க இகலோகத்தில் ஒரு துன்பம் அவங்களுக்கு. அந்த விஷயங்களும் சிவசபையில் சமர்ப்பணம் பண்ணிட்டாங்க. இப்போ சபைக்கு வந்த பிறகு வரக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே வந்து அதுவானைக்கு நிகழட்டும். சிவசபை உயர்ந்த இடம் அப்படிங்கிற உன்னதமான இடத்துக்குள்ளே வந்து ஐயா இன்னொரு வார்த்தை சொல்லி இல்சபை நடத்துனதுக்கப்புறம் எங்களுக்கே அது ஒரு சிலர் நபர்கள் வந்தால் இவங்க அது பிடிக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அவங்க நம்மளை ஏதோ அனுதாபத்தில் பார்க்குறக்கு தான் வர்றாங்கன்னு நினச்சாலும் கூட அவங்களால வர முடியலைங்க ஐயா. அது ஒரு பெரிய பாக்கியமாக இருந்துச்சுங்க. வீட்டுக்குள்ளே வந்து ஒரு நல்லவங்க நல்ல மனசு உள்ளவங்க மட்டும்தான் வர முடிஞ்சுது. கெட்டவங்க கூட நம்மளை வந்து பார்க்குறக்கோ அது நான் அப்படி வெளியே வந்தால் தான் பேச முடியுது. அவங்களால எங்கள் வீட்டுக்கு வாசப்படியே மிதிக்க முடியலைங்க. அந்த நிகழ்வு ரொம்ப அதிசயங்க. அதாவது முழுசாக ஒரு ஆம்பளை இல்லாத வீடு தாங்க. எங்கள் வீட்டுக்காரர் வந்து வெளிநாட்டில் இருக்காரு, நானும் எங்கள் பொண்ணு பக்கத்து வீட்டில் மட்டும் தான் இருக்காங்க. வீடு ஃபுல்லாக வளையாமா நைட்டு எது வெளியே வந்தாலும் கூட ஒரு பயம் தெரியாதுங்க. எந்த நேரத்தில் வந்தாலும் ஒன்றுமே பயம் இருக்காது. யாரோ நம்ம கூட இருக்கிறாங்க அந்த ஒரு நம்பிக்கையெல்லாம் நிறைய இருக்குங்க ஐயா. அது ஒவ்வொன்றும் சொல்லணும்னா அங்கே எங்களுக்கு ஒவ்வொரு நொடியுமே சித்த சபை தான். இங்கே ஏதோ ஒரு கணங்கள் சித்தர்கள் வந்து நம்ம கூட இருக்காங்கங்கிறது மட்டும்தாங்க தெரியும். ஒரு சாதம் வடித்தாலோ வச்சுட்டு ஒவ்வொரு டைமில் போயிட்டாங்கன்னா விசில் வரலன்னு பார்த்தா அப்போ யாரோ ஒருத்தர் வந்து அந்த டக்குன்னு விசில் தூக்கி போடுவேன். நான் ஏன்னா திடீர்னு எந்திரிக்க முடியாதுன்னா நான் தான் சமைச்சிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் நிறைய நான் யோசிக்கும்போது ஏதோ சபை இதுலேருந்து ஏதோ சித்தர்கள் வந்து செய்யறாங்க நம்ம போய் சாமி போட்ட அப்படின்னு என்ன பண்ணாலும் அந்த ஒரு வித்தியாசம் நிறைய அதெல்லாம் எங்களால் சொல்ல முடியலைங்க. அதுதான் இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்களும் அதான் சொல்லுதோம். ஏதான் இங்கேயும் நடத்துது அவங்க இல்சபை, அதனால் அங்கேயும் நடக்கு. இங்கே நாங்களாக நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த சச்சங்க நாங்களாக நடத்தோம், வேல் பகிர்வு நாங்களாக நடத்த போகிறோம். எல்லாம் தெரியாது. எங்கேயோ இருந்து யாராக வருவாங்க, எதையோ செய்வாங்க. அங்கே இருக்கிறத இங்கே எடுத்து வைப்பாங்க, இங்கே இருக்கிறத அங்கே எடுத்து வைக்காங்க. இப்போ தண்ணி இல்லை அங்கே, நாங்கள் தண்ணி பிடிச்சி வை நான் சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வண்டி போகுது. நீங்கள் இடம் ஆளுக்கு இருக்குன்னு சொல்லலாம், அவங்க சிந்தைக்கு போல இல்லை. நேற்று பார்த்தா நைட்டு போல தான் தண்ணி இல்லை அப்படிங்கிறதே தெரியுது. அப்போ வந்து டக்குன்னு நல்ல வேலை அவ்வளோ நேரத்துக்கு வந்து அது உள்ளுக்குள்ளே வந்து, ஏன்னா காலையில் கூட கொஞ்சம் நேரம் மறந்து இருந்தால் தண்ணி இருக்காது, காலையில் குடிக்கிறேன்னா அந்த நேரத்துக்கு கரெக்டாக வந்து சொல்லிட்டாங்க. கொஞ்சம் கோபம் வந்தாலும் கூட சரி இது இகலோகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இப்போமாச்சும் தெரிஞ்சதை அப்படின்னு சொல்லி உடனே 4-5 தண்ணி எடுத்து அடுத்து குளிக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இதெல்லாம் வந்து எப்படி நடக்காங்கன்னா அது சித்தர்களோட சூட்சமாக தான். நீங்கள் இருக்குன்னு நம்புதே அவங்கவுங்க வீட்டில் இருக்காங்க. நாங்களும் இங்கே சிவபெருமான் இருக்காருன்னு நம்புதோம், அகத்திய பெருமான் இருக்காருன்னு நம்புதோம், பிரபஞ்சம் இங்கே அமர்ந்துருக்குன்னு நம்புதாங்க எல்லோரும். அதனால் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. உங்கள் வீட்டில் நடந்திருக்கு, அதே மாதிரி எல்லார் வீட்லேயும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியுது, அவங்களுக்கு சொல்ல தெரியலை இருக்குது. எல்லார் வீட்டில் அதான் சொல்லுதாங்க. இது நான் இப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன் சாமி, இப்படி நடந்துருச்சு, இப்படி நடந்துக்கிட்டு இருந்தால் இப்படி நடந்துருச்சு. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி அதிசயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் கட்டாயம் அது சித்த சபையால் மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருக்குது, வேறு எதாலையும் நடக்கலை. எத்தனையோ ஆலய நிலைகளுக்கு, எத்தனையோ விஷயங்களுக்கு, எத்தனையோ தவ தியான முறையெல்லாம் செஞ்சு இருந்தாலும் கூட சிவசபைக்கு வந்ததுலேருந்து அற்புதங்கள் வந்து உணரப்படுது. எல்லார் வீட்லேயும் குழந்தை பாக்கியத்தில் இருந்து, இந்த வினையை தீர்க்கதில் இருந்து, கடன் வம்பு வழக்குகளில் இருந்து, சொத்தை மீட்டெடுக்கிற விஷயங்களில் இருந்து சிவசபை வந்து அற்புதத்தை நிகழ்த்தி வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு சான்று நீங்கள் சான்றுனா நீங்கள் சபையில் சபை நம்ம வீட்டில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கவே இல்லை. அப்போ இருந்தானே ஆகணும். இருக்குன்னு நம்பிக்கைக்குள்ளே தானே இறைவன் இருக்கார். மாடு மேய்க்கிற பையன்கிட்ட வந்து கிருஷ்ணர் கூட விளாண்டாரு, பால் குடித்தார், எல்லா உதவிகளும் செஞ்சார். ஏன்னா அவன்கிட்ட நம்பிக்கை வந்து விளையாடுறது இறைவன் அப்படின்னு நினைக்கல. போய் அவங்க கூட இறைவன் விளையாண்டுக்கிட்டு இருந்தார். வர்ற வழியில் பின்னாடியே ஊர்க்காரங்களாம் நம்ப மாட்டேன்ட்டாங்க. அப்போ வந்து அந்த பையன் வந்து எல்லாம் கோமாளின்னு சொல்லுதாங்க, என்னை பொய் சொல்லுன்னு சொல்லுதாங்க. நீ என்ன கண்ணா இப்படிலாம் விளையாடுத, என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிடையில, நீ நம்பிக்கையோடு முன்னாடி நட, எப்பவும் சந்தேகப்பட்டுட்டேன்னா நான் வரமாட்டேன், அது இறை சூட்சம் அப்படின்னு நினைக்கல. அத்தனை நாளும் சந்தேகப்படாத சிறுவன் அன்னைக்கு வந்து ஊர் பக்கத்தில் வந்து ஐயோ ஊர்க்காரங்களாம் காத்துக்கிட்டு இருப்பாங்களா, ஒரு வேளைக்கு கிருஷ்ணன் நம்மளை ஏமாற்றிட்டாருன்னா அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்த்தா அவர் மறைஞ்சிருந்தார். மறைஞ்சிட்டு அசரீர் மட்டும் கிடக்கு. இது வரைக்கும் நீ நம்பிக்கையோடு வந்த ஊர் பக்கத்தில் வரவும் நீ அடுத்தவங்களுக்காண்டி எது வரைக்கும் அவனுக்காண்டி பழகிக்கிட்டு இருந்தான் கிருஷ்ணனோட. அடுத்தவங்க நிலைக்காண்டி கொண்டு இப்போ அவனா வினை மக்கள், அவங்ககிட்ட எப்படி கிருஷ்ணர் தரிசனம் கொடுக்க முடியும்? இவன் பரிசுத்தனமானவன், உயர் சரணாகதி இருக்கிறதுனால கிருஷ்ணர் விளையாண்டார், பால் குடித்தார், பால் கறந்து கொடுத்தாரு, எல்லாம் செஞ்சார், எல்லாம் கேட்ட விஷயங்கள்லாம் வரவழைச்சி கொடுத்தாரு. ஆனால் அதுக்காண்டி ஊருக்குள்ளே எல்லாம் வினை சூழ்ந்த மனிதன் வேற்று மாற்று நிலைகளில் உள்ளவன் நம்பாதவன்லாம் இருப்பான்ல, அவன்கிட்ட போய்க்கு இறைவன் காட்சி கொடுப்பாரா?
அப்போ வரையில் இவனோட வினைய ஊர்க்காரங்க வினையை வந்து இவனுக்குள்ளே சந்தேகத்தை எழுப்பிவிடும். பின்னாடி திரும்பி பார்த்துட்டான், மாயமாக மறைஞ்சிட்டு நீ நம்பின நீ வந்த நம்மளை என்னைக்கு அடுத்தவனை நம்ப வைக்கணும்னு நினச்சி நீ என்னை திரும்பி பார்த்தையோ சந்தேகத்தோட. அது என்ன சொன்னாருன்னு தெரில, இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டதுன்னு சொல்லப்படுது. அது மாதிரி நீங்கள் கிருஷ்ணன் இருக்கான் உங்கள் வீட்டில், சிவசபை இருக்குது அப்படின்னு நம்பையில் பிற சிவசபை தான் அவங்ககிட்ட இருக்கும். குக்கரையும் அவங்க தான் ஆஃப் பண்ணுவாங்க, கேஸ் லீக் ஆனால் கூட அவங்க தான் கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. என்ன விஷயங்கள் வருதோ அவங்க தான் சொல்லுவாங்க. அது சிவசபையிலையும் அது நடக்கு அப்படின்னு சொல்லி சிவசேவை தொண்டர்கள் எல்லாரோட வீட்லையும் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த இவர் வீட்டில் நடந்திருக்கு, இந்த பையன் வீட்டில் நடந்திருக்கு, அந்த அவர் வீட்டில் நடந்திருக்கு, இவங்க வீட்டில் நடந்திருக்கு. இது நடக்காத ஆட்கள் தான் கம்மியாக இருக்காங்க. நடந்தவங்க எல்லார் வீட்லேயும் நடந்திருக்கு, அதிசயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் உங்கள் நடந்தத விஷயத்தை நீங்கள் உள்வாங்கிட்டே, சபையால் தான் நடக்கு, ஆனால் நடக்கு அப்படிங்கிறத உள்வாங்கிட்டே. அது மாதிரி எல்லா அனுக்கிரகங்களும் இறையால் தான் நடக்குன்னு எப்போ ஒரு மனுஷன் நம்புதானோ, அது வேற்று மாற்று நிலைகள்லாம் அவங்க செஞ்ச பாவங்கள் காரணம். நல்ல விஷயங்கள் நடக்கல இறைவனால் தான் நடக்குன்னு கையெடுத்து கும்பிடணும். அது சிவசபையாக இருந்தாலும் சரி, பிரபஞ்சமாக இருந்தாலும். அண்ட ஆதித்ய பெருமானை இப்போ மேலே பார்த்து சொல்லார், யாராக இருந்தாலும் என்னால் ஒன்றும் இல்லை. அகத்திய பெருமானை மேலே பார்த்து சொல்லுவார். நம்மெல்லாம் நீங்கள் வந்து சிவசபையை கை காக்கிய, சிவசபை வந்து அகத்தியரை கை காமிக்கும், அகத்தியர் மேலே பார்த்து கையை காமிக்கார். ஏன்னா எல்லாமே அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து அப்படிங்கிறதுனால வணங்கன்னா கூட அவங்களோட அனுகிரகங்கள் கிடைக்கணும். சிவசபைக்கு வந்திருக்கே இப்படி தொடர்பாளர்களாக இருக்கேன்னா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு எளிமையான சீடர்களும் அசைக்க முடியாத நம்பிக்கை சிவசபை சீடர்கள். அகத்திய பெருமான் ரொம்ப ஆனந்தப்படுவார், நமக்கு வந்து இப்படி சீடர்கள் கிடச்சிருக்காங்க. ஏன்னா அவங்கெல்லாம் தேவலோகத்தில் இருந்தவங்க, கலியுகத்தில் மாந்தர்கள்லாம் ஃபுல்லாக அவநம்பிக்கை உள்ளவங்க. சிவபெருமான் இப்போ பேசினாரா, எத்தனை பேர் எந்திரிச்சு இங்கே இருக்கிறவங்கள இது சிவம் பேசினாரா யார் பேசினாரா தெரியணுங்க அவங்க முகத்துலேயே தெரிஞ்சது. ஏன்னா அவங்க இப்போ தான் வந்திருக்காங்க. எல்லோரும் நம்பணும்னு அவசியங்கள் கிடையாது. நம்புனவத்துக்குள்ளே சிவம் இருக்காருன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் நம்புதைய சபை இருக்குது. அகத்திய பெருமானுக்கு நன்றி தெரிவிச்சுக்கோங்க, அகத்திய பெருமான்கிட்ட ஆசி வாங்கிக்கோங்க. இப்படி நம்பிக்கையான சீடர்கள்லாம் சிவசபையோட சொத்து, வேறு ஒன்றும் கிடையாது. உங்களை மாதிரி சரணாகதியாக இருக்கக்கூடிய சீடர்கள்லாம் எதிர்காலத்தில் சிவசபையை வழி நடத்திட்டு போகிறைய உங்களை மாதிரி ஆளுக்களால் தான் சிவசபை புகழ் வந்து பிரபஞ்சம் பூரா நிலைச்சிருக்க போகுது. இது உயர் சூட்சமங்கள்லாம் இன்னும் நடந்துக்கிட்டே வரப்போகுது. அது எல்லாமே உங்களை மாதிரி சபையால் நடந்தது கூட வெளியே சொன்னால் எதுவும் இதாயிருமோன்னு சொல்லாமல் இருக்கிற சீடர்களும் இங்கே இருக்காங்க. ஆனால் சின்ன சின்ன நிகழ்வுகளை கூட எதிர்வினைகள் வந்தாலும் கூட அது சிவசபை அனுக்கிரகம். கீழே விழுந்தாலும் கூட அகத்திய பெருமான் லேசாக ஆக்கி விட்டார் அப்படிம்பாங்க இங்கே வர்றவங்க. கீழே விழுந்தேன், ஏதோ ஒரு வினையை கழித்து விட்டார், பின்னாடி வரக்கூடிய வினையை கழித்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்கே வர்ற சீடர்கள் இருக்காங்க. இந்த தென்காசியில் இங்கே வந்த உடனே ஒரு வக்கீல் கீழே விழுந்தது. அது என்ன சொல்லிடுச்சு, சபை ஒன்றா போன உடனே வினையை கழித்து விட்டுச்சு, பெருசாக அவரை சிறுசாக ஆக்கி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி நம்பினது. அது மாதிரி எத்தனையோ பேர் கீழே விழுந்தாலும் மேலே விழுந்தாலும் அதெல்லாம் அவங்கவுங்க கர்ம நிலையை மாற்றி விட போகிறாங்க. அது இந்த வரக்கூடிய நிகழ்வில் வந்து எல்லா வினையும் கழிச்சிருவாங்க. வேல் பயிருக்கு பிறகு சிவசபையை உயர்ந்த இடத்துல, அதாவது முதல் நிலையில் முழு நிலையில் வச்சு பார்க்காதவங்களுக்கு சிறு வினை கூட சூழாது அப்படின்னு வேற்று மாற்று நிலைகள் அந்த விசைக்கடவுளில் ஒன்றுமே சூழாதுன்னு சொல்லியிருக்காங்க சித்தர்கள். அதையும் அகத்திய பெருமான் திருவடிகளை சமர்ப்பணம் பண்ணி உயர்வான சபையில் உயர்வாக பயணப்பட்டு, அது எங்கே போனாலும் நீங்கள் எந்த ஆஸ்பத்திரிக்குள்ளே இருந்தாலும் சிவசபைக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கிய. அதான் உங்கள் வீட்டில் உள்ள எங்கள் டாக்டர்லாம் வந்து பாலதிரிபுர சுந்தரியா காட்சி அடித்து ஆப்ரேஷன், அகத்தியர் போய் ஆப்ரேஷன் பண்ண நிகழ்வுலாம் இங்கே நடந்திருக்கு. ஏன்னா இது முன்னாடியே நடந்திருக்கு. 10 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து மயக்கத்தில் இருக்கையில் அகத்திய பெருமான் தான் போய் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. அகத்திய பெருமான் தான் ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்திருக்காரு. இது வேறு எங்கேயும் இல்லை, எங்கள் வீட்லேயும் நடந்திருக்கு. அகத்திய பெருமான் தான். ஏன்னா நான் போகணும் அந்த இடத்துக்கு, நான் போக முடியல, நான் இங்கே சபையோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சென்னையில் நடக்கு அந்த நிகழ்வு நடக்கு. வேறு ஒன்றும் இல்லை, என் தங்கச்சிக்கு தான், கூட பிறந்த தங்கச்சிக்கு தான். அப்போ வந்து அங்கே துணைக்கு வந்து எங்கள் தாயாரோ யாரும் போக முடியாதுல்ல, எங்கள் சித்தி கூட போய் கூட இருக்குது. அப்போ வந்து எல்லாமே டாக்டர் எல்லாம் ஆட்டோ ஓட்டுறவங்க கார் ஓட்டுறவங்க எல்லாம் அகத்தியராக தெரிஞ்சிருக்காங்க, அம்பாலாக தெரிஞ்சிருக்காங்க. அப்போ வந்து நம்ம வந்து பிரபஞ்சத்தை பார்க்கல, நம்ம வீட்டை பிரபஞ்சம் பார்த்துக்கிடும் அப்படிங்கிறதுக்கு அது இப்போ திருப்பி நிகழ்வை எங்கிட்ட சொல்லுதோம். அவன் வந்து திருப்பி வந்து எங்கள் உறவினர் தான், எங்கள் சித்தப்பா ஒரு ஆள் வந்து
அவர் போய் சென்னையில் போய் இருக்கார். எவ்வளவோ விஷயங்கள் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையில இருந்து அவங்க வளர்த்து வந்தவங்க. அவங்க நிராயுத பாணியாக அங்கே போய் எங்கள் சென்னையில் நிற்கல. சென்னையில் அவங்க அங்கங்கே எல்லாம் வேலை பார்த்து பெரிய இடங்களில் இருக்காங்க. இருந்தாலும் அவர் சிவசபையோட வச்சிருக்கிற நம்பிக்கை, அவர் ஹார்ட் அட்டாக் ஆகி உண்மையிலே அவர் வந்து அந்த நிலைக்கு போயிட்டார். அந்த நிலைக்கு போய் சுய நினைவு இல்லாமல் போய் அது என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆனால் அது நான் நடந்ததை வச்சு பார்த்தேன்னா நீங்கள் வந்து என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் நம்பிடுவீங்க. அப்போ நாங்கள் அம்பாசிடர் கார் இருக்குது இங்கே சபையில், வெள்ளை கலர் அம்பாசிடர் கார் இன்னும் இருக்குது, ஒரு ஷாப்பில் கிடக்கு. அந்த கார் தான் நான் ஓட்டிகிட்டு போவேன். கோயில்பட்டிக்கு போயிட்டு வர்றது, வைக்கிறது, ஜாமான் வாங்கிறது, சிவசபை வேலையை பூரா பார்க்கும். அந்த கார் தான் எல்லாருக்கும் காட்சி இருக்கும். நூல்வாங்கும் சீடர்களுக்கு கூட அந்த கார் தான் காட்சி கொடுக்கும். சபையை பற்றி சொல்லணும்னா அந்த கார் போயிருக்கு அங்கே. அவர் போகிறது வேறு காரில் போய்கிட்டு இருக்காரு, விலை உயர்ந்த காரில். ஆனால் சபையிலேருந்து கார் போகுது அங்கே சென்னைக்கு. அந்த கார் போய் அந்த காரில் தான் அவரை ஏற்றுதாங்க. அவர் சுயநினைவு இல்லாமல் இருக்கார் பல மணி நேரங்களாக. அப்போ அங்கங்கே போய் கூட ஜெயக்குமார் வாரானா, ஜெயக்குமார் கார் தான் வருது, அம்பாசிடர் தான் வருது, அதில் தான் ஏறுதான் அப்படின்னு அவர் புலம்பிக்கிட்டே இருக்காராம். ஆமாம், ஜெயக்குமார் கார் தான் வருது, அவன் தான் கூட வாரான். அப்போ கூட சித்தர்கள்லாம் வராங்க, 3 பேர் காவி வேட்டி கட்டியிருக்காங்க அப்படி இப்படின்னு அவர் உளறிக்கிட்டே அவர் பார்க்கதை சொல்லிக்கிட்டே வராரு. திருப்பி என்ன பண்ணுதாங்க, அங்கங்கே போய் அது 3 பேர்னால் யாருன்னு உங்களுக்கு தெரியும். 3 பேர் சித்த சபையிலையும் இருந்து போகிறாங்க, மும்மூர்த்தியாக போகிறாங்க, முப்பெரும் தேவியாக போகிறாங்க, இன்னும் ஒரு 3 பேராகவும் போகிறாங்க கூட. அப்போ வந்து அவங்கள அந்த மயக்க நிலை தெளியதுக்கு முன்னாடியே அவர் இங்கே கோயில்பட்டிக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வரத மாதிரி, வீட்டில் வந்து அந்த சித்தர்கள் படையெல்லாம் போய் வீடு எங்கே இருக்குன்னு காமி அப்படின்னு சொல்ல, வீடு இவர் காமிக்க தெரியல. அப்புறம் அவங்களா இந்த வீடுன்னு கண்டுபிடிச்சி வீட்டுக்குள்ளே போய் இருந்து, சரி அவங்களா சமையல் பண்ணி சாப்பிடுதாங்களாம். சித்தர்கள் கூட்டம் சமையல் பண்ணி சாப்பிட்டு அதுக்கு பிறகு இன்னும் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களாம். அவர் எங்கே போயிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதை வேணால் புக்கில் எழுதியில் மரணித்து ஜனித்தார் அப்படி அதெல்லாம் போட்டு எழுதுவாங்க தலைப்பு. உண்மையில் எங்கள் குடும்பத்தில் இது மாதிரி நடந்திருக்கு. ஏன்னா அவர் உணர்ந்துட்டார். அவர் வந்து இது சிவசபை உயர்வான இடத்துல இருக்குது, உன்னத நிலைக்கு போயிட்டாங்க, இது இறை அவதார சூட்சமாக தான் இங்கே நிகழ்ந்திருக்கு அப்படின்னு நம்பிட்டார். நம்புனதுனால அவர் நிராயுதா பாணியான்னா சொந்தக்காரங்களாம் இருக்காங்க, இருந்தாலும் அதோட முதல் இடத்துல சபையை வச்சதுனால போன உயிரை திருப்பிட்டு வந்தது அகத்தியர் தான். கூட வந்தது விட்டுட்டு போனது எல்லாமே கூட்டுட்டு போனவங்களே, அது என்ன 3 பேர் வந்து கூட்டுட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்களா, அவங்களே வந்து விட்டு வீட்டில் இருந்து சமையல் பண்ணி சாப்பிட்டு இன்னும் ஒன்றும் செய்ய மாட்டோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படி ஒரு நிகழ்வு நடக்கு. இது மாதிரி இதெல்லாம் யார் 3 பேர் யாருன்னு கேட்காங்க. அந்த நிகழ்வு வந்து நடந்திருக்கு. அது மாதிரி நம்பினோர் கெடுவதில்லை, இது 4 மறையின் தீர்ப்பு, வேதங்களோட தீர்ப்பு அப்படின்னு சொல்லப்படுது. நம்பினவங்க யாரும் சிவசபையில் நம்பாத அவங்களே கைவிட மாட்டேங்குது சபை. நம்பாத அவங்கள கைவிடலை, அதுக்கு சாட்சி இருக்குது சபையில். நம்பலை சபைக்கு எதிர்நிலையாக செயல்படுதாங்க. அவங்கள கூட சபை வந்து கையில் கரம் பிடிச்சி கொண்டுட்டு போய்கிட்டு இருக்கு. ஏதோ ஒன்று செஞ்சுக்க, எப்பமோ ஒன்று செஞ்சுருக்க, ஒரு தண்ணி மோந்து கொடுத்துருக்க, ஒரு கூடை இருந்திருக்க, உதவி பண்ணியிருக்க, அதுக்கு நன்றி கடனோட சபை இருக்குது. சபைக்கு எதிர்நிலையாக செயல்படுறவங்களுக்கு கூட காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கு சபையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லதவங்களுக்கு சபையில் இறை தரிசனங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கு. என்னால் நம்ப முடியல அப்படிங்கிறவனுக்கு இங்கே வா, சபையை பார்த்து வா, சபையில் இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க, சித்தர்கள் உட்காந்து சுவடி படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட்டுட்டு வருது. நம்ப முடியாதவங்க இதே ஊருக்குள்ளே இருக்கிறவங்கள கூட்டுட்டு வருது, இறை தரிசனத்தை காமிக்கி. அம்பாள் போய் வீடு வீடாக சொல்லி கூப்பிடுது. ஆனால் இருந்தாலும் அவங்களுக்குள்ள வேற்று மாற்று நிலைகள் அது வந்து வேற இருக்க முடியல. காலப்போக்கில் அந்த நிலைகள்லாம் வந்து சபை பெரும் பீடத்தில் இப்போமே இதுக்கு மேலே ஒரு இடம் இல்லைன்ட்டாங்க. பிரபஞ்சத்தையே சபை தான் கட்டி ஆளுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. திருமுருக பெருமான் வந்து இங்கே உட்கார்ந்துருன்ட்டாங்க. அண்ட பிரம்மாண்ட நாயகன் அகத்திய பெருமான் உட்காரவும் எல்லாம் அண்ட சராசரமே வந்து உட்காந்துச்சு. 14 லோகங்களையும் தாண்டி சபை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து சூட்சம நிலை. இயல்பு நிலையில் சபை இப்படி வரப்போகுது. சபையிலிருந்து பார்த்தா போதும், பணி நடக்க போதும், கேட்டால் போதும், நல்ல திட்டங்கள்லாம் நிறைவேற போதாது. இங்கே இல்லை, இகலோகத்தில் எந்த நாடுன்னு சொல்லக்கூடிய ஆளி தாண்டி இருக்கிற நாட்டை கூட இங்கேருந்து சபையால் இயக்கக்கூடிய ஒரு நிலை பிற்காலங்களில் வரப்போகுது. அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறைய.
இப்போ இந்த இது பகிர்வுக்கு பிறகே சபையோட இயல்பு நிலை வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்குள்ளே உள்ளேருந்து சபையை வளர்க்காங்கன்னு இப்போ அகத்திய பெருமான் இப்போ சொன்னார். உங்களுக்குள்ளே எல்லா நிலையும் போயுது. அதனால் சபையை பற்றி முழுசாக புரிஞ்சிருக்கீங்கன்னா நீங்கள் பாக்கியம் பண்ணவங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகளில் இருந்தாலும், எவ்வளோ கஷ்டங்களில் இருந்தாலும் சபையை மறக்காமல் இருக்கிற நிலை பெருநிலை. அவங்க நம்ம கீழே விழுந்த மாதிரி இருப்போம், ஆனால் கீழே விட மாட்டாங்க. ஏமாந்த மாதிரி தெரியும், ஆனால் நம்மளை ஏமாற விட மாட்டாங்க. அதனால் சபையை நம்பி இருக்கவங்க எப்பவும் வீண் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி, நம்பினோர் கெடுவதில்லை, நம்பினோர் கெடுவதில்லை, நம்பினோர் கெடுவதில்லை அதான் சொல்லி, தீயும் இல்லை தீதும் நன்றும் பிறதரா வாரா எல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்ட தான் அப்படிங்கிறதையும் சொல்லி, சரணடைஞ்சவங்கிட்ட சபை சரணடையும் அப்படிங்கிறதையும் சொல்லி, இந்த மாட்டை என்ன 2 கப்பல் ஓடுதா, இல்லாட்டி சொந்தக்காரங்கள் ஒரு படை வச்சுருக்கா, இல்லாட்டி கிட்டத்தட்ட ஒரு 5000 ஓட்டு வச்சுருக்கா, ஒன்றும் கிடையாது. அவங்க சரணாகதி எங்கே வைக்காங்க. சபை அவங்க வீட்டில் போய் அகத்தியரே சரணடைஞ்சு மண்டி ஓட்டுட்டார். பிரம்மாண்ட நாயகன் அகத்திய பெருமான் யாருக்காச்சும் அவர் சீடர்களே மண்டி ஓட மாட்டாங்க. அது எதுக்குன்னா அவங்களோட இது அங்கே எல்லாம் வந்ததுக்கு தான் இறைவன் தான் அப்படின்னு நம்பிட்டாங்க அந்த இடங்களில். அப்போ அவங்கள பார்த்தோன்னா அகத்திய பெருமான் உணர்ச்சி பிறகு எடுத்து அந்த நிகழ்வு நடந்தது. அது இன்னும் எல்லா இடங்களையும் சபை உயர்வான இடத்துல மண்டி போட தயங்காது. மண்டி போடணும்னு யாராச்சும் இங்கே வந்தாங்கன்னா மண்டி போட வச்சிரும். வந்தால காலப்போக்கில் பிரபஞ்சம் அதை உணர்த்திடும். அப்படி எதிராற்றல்கள் இங்கே வரவும் முடியாது. என்ன இங்கேருந்து 14 லோகத்திலையும் உள்ள எதிராற்றல்கள்லாம் எதிர்த்து நிற்கி, பிரபஞ்சமே சபையை எதிர்த்து நிற்கி, கெட்ட ஆற்றல்கள் அத்தனையும் முறியடித்து சபை வெற்றி நட போட்டுக்கிட்டு இருக்கு. இகலோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன பிசிறுக்கும் சின்ன பூச்சி புழுக்களுக்கெல்லாம் சபை எப்பவும் யாரோட இதையும் கண்டு அது பணங்காட்டு நரி அப்படின்னு சொன்ன மாதிரி எந்த சலசலப்புக்கும் அஞ்சாது. பிரபஞ்சம் போடுற எதிராற்றல் சத்தத்தை கண்டே பயப்பட மாட்டேங்குது. யாரோட இதுவும் பயப்படாது. அதனால் சபையை சீடர்களை வழி நடத்ததை வச்சே சபையோட விஷயங்கள் உங்கள்கிட்ட தெரியும். வார்த்தைகள் எல்லாம் அது என்னது ஆசிட் கலந்தான் வெளியே வரும். ஆனால் அதுக்குள்ளே அமிர்தம்தான் இருக்கும். அதை நீங்கள் ஆசிட்டாக நினச்சி ஏற்றுக்கிட்டேன்னா அது அமிர்தமாக மாறிடும். ஏன்னா நல்ல விஷயத்துக்கு தான் நமக்கு மருந்து ஓடுதாங்கல்ல, அது விஷம் மருந்தாக மாறுத சபை இதுதான். சும்மா கடிஞ்சிக்கிறது மாதிரி தெரியும். எதுக்குன்னா யாருக்கும் இடையூறு அருந்துடக்கூடாது. யாரும் நல்லா அதாவது ஒரு ஆட்களுக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கல, உங்களை சலனம் அடுத்தவனை கெடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் எல்லாரையும் திட்டது வைக்கிறது செய்ததை தவிர எல்லாரும் பெறா பிள்ளைகள், என்ன இல்லா உறவினர்கள், ஆனால் இருக்கக்கூடிய உறவினர்கள். உறவில் இல்லாட்டால் நீங்கள் தான் உறவினர்கள். எல்லாம் சீடர்கள் தான். இங்கே எல்லாமே சீடர்கள் தான். அகத்திய பெருமானுக்கு சீடர்கள் தான் முக்கியம். என்ன சிவபெருமான் கூட 2வது தான். இங்கே பட்சத்தில் சீடர்கள் தான். சீடர்கள் வந்தால் தானே சிவபெருமான் வருவார். ஒன்றும் இல்லாத இடத்துல டீ அடித்தா யார் வருவா? அதனால் இங்கே சீடர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து 2வது இடத்துல சிவபெருமானை வைக்கும் அப்படின்னு சொல்லி சீடர்களை கால் தொட்டு வணங்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி மதிக்க மாட்டோம்னு சொல்லுவோம், ஆனால் மதிப்போம். அதான் சபையோட கொள்கை. மதிக்க மாட்டோம், யாரையும் மதிக்க மாட்டோம்னா எவனாச்சும் மதிப்பை தேடி இங்கே வந்துடக்கூடாதுன்ட்டு. எனக்கு மதிப்பு வேண்டாங்கிறவனுக்கு மரியாதை கொடுக்கப்படுது. யாரையாச்சும் ஏதாச்சும் சொல்லுதம்மா, இப்படி நடங்க அப்படி நடங்க, இங்கே இருங்க அங்கே இருங்க, அதைத்தான் சொல்லுவோம். இப்படி சாப்பிடுங்க அப்படி சாப்பிடுங்க, இந்த விஷயம் இப்படி இருக்குது, இந்த விஷயம் இப்படி இருக்குது. இறை சூட்சம் இருக்குது. அகத்திய பெருமான் இப்படி உட்கார்ந்துருக்காரு, சிவபெருமான் இங்கே உட்கார்ந்துருக்காரு. 10 அவதாரங்கள் சுற்றி சுழல் தவம் இருக்குது. சடாச்சர சக்கரம் மேலே இருக்குது. அங்கே இயல்பு கொடி மரத்தில் தர்மராஜனும் தேவேந்திரனும் உட்கார்ந்துருக்காங்க. சூட்சம கொடி மரத்தில் அவ்வளோ ஆற்றல்கள் இருக்குது. 14 லோகங்களையும் தாண்டி 27,000 கோடி லோகங்களை திருமுருகன் ஆட்சி பண்ணதை இடம் இது. நற்கொடி மரத்தில் ஆதாள பாதாளத்தில் சிவமகா வாழைச்சித்தன் இருக்கான். மேலையில் 30 தேவியலும் 30 மேலே அவர்களுக்கு என்ன வேலை? அண்ட சராசத்தை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆற்றலோட. அந்த ஆற்றலை வச்சு கருட பகவான் அங்கிட்டாம நின்று பார்த்துக்கிட்டே இருக்கார். நந்தி பகவான் இங்கிட்டாம நின்று பார்க்கறனா சுற்றி பார்க்காங்க. அது சுழல் கேமரா, சிசிடிவி கேமரா, அந்த பிரபஞ்சத்தை பூரா பார்த்துக்கிட்டு இருக்காங்க 2 கேமரா வச்சு. சக்குன்னு கருடவான்னு சொன்னால் நந்தி மேலேருந்து டம்முன்னு குதிச்சிருவார். அடுத்த செகண்ட் அங்கே போயிடுவார். இந்த நாடா அந்த நாடா, எந்த நாடாக இருந்தாலும், இந்த லோகம் அந்த லோகம், எந்த லோகமாக இருந்தாலும் சரி, அங்கே குதித்து நந்தியம்பெருமார் போனது அதைத்தான் இப்போ கூட இவர் பார்த்துருக்காரு. நந்தி கூட்டங்கள் தான் இங்கே காட்சியாக தெரியும். நந்தி தான் போய் நல்லதையும் செய்யும் கெட்டதையும் செய்யும். சபைக்கு எதிராற்றல் இருந்தால் அதை துவசம் பண்ணது நந்தி தான். சபையோட அர்த்தம் சபையோட சீடர்கள் ஒருத்தன் அபாய குரல் எழுப்பியில்
அங்கே போய் அதை வந்து ஆட்கொள்ளதும் வந்து நந்தியம்பெருமான் சொல்லி நந்தி கூட்டங்களுக்கு இங்கே அளவே இல்லை. கண்ணை மூடிட்டு பார்த்தா நந்தியாக தான் ஓடியா வரும். முதல் காலங்களில் நம்ம கண்ணு மூடையில் இந்த கம்மா பூரா நந்தி கூட்டம் தான் இருக்கும். என்ன தெரியும்னா, இப்போ அவர் சொன்ன மாதிரி கொம்பு மட்டும்தான் தெரியும், வேறு ஒன்றும் தெரியாது. நந்தியோட மூஞ்சி இஞ்சிலாம் தெரியாது, ஒரே கொம்பாக இருக்கும். என்னடா மேலே குச்சி குச்சியாக நீட்டிக்கிட்டு இருக்குன்னு மேலே இருந்து பார்த்தா நந்தி தான் நிறைஞ்சிருக்கும். இங்கே எல்லாரும் அறியாத கூட்டம் கூட அந்த பாப்பா என்ன அவர் கூட என்னென்ன தெரியுது அப்படின்னு கேட்டால், உள்ள மாட்டை வந்து மடக்கி மடக்கி அமர்த்துதாங்க அப்படின்னு சொல்லுவார். மாட்டை மடக்கி கெடமாடுனா நந்தி கூட்டம் தானே, உள்ள வளைச்சி பத்துதாங்க. ஏன்னா அவருக்கு அந்த காட்சி தெரிஞ்சிருக்கு. இப்போ இல்லை, 20 வருடங்களுக்கு முன்னாடி. என்ன தான் தெரியுது உங்களுக்கு அப்படின்னு கேட்டார்னா, அவர் வந்து தவம் இருக்கிற மாதிரி தூங்கிடுவார் சில நேரங்களில். என்ன தெரிஞ்சது அப்படின்னு எழுப்பி கேட்டால், பூரா மாட்டை பத்தி உள்ள அமர்த்துதாங்க. ஆனால் நந்தி கூட்டங்கள் அது என்ன அப்படின்னு தெரியும் இங்கே வர்றவங்களுக்கு. அப்படி சபை இதுக்கு மேலே ஒரு இடம் எங்கே இருக்குன்னு இதெல்லாம் கைலாயத்தில் இது நடக்கா என்னோட எங்களுக்கு தெரியாது. ஆனால் இங்கே நடக்க நீங்கள் பார்க்கைய அகத்திய பெருமான் சாட்சி பொருளாக காட்சி பொருளாக இருந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒருத்தன் சித்தன் ஒரு மனுஷன் வரையாற்ற எங்கே வந்து சித்தர்கள்லாம் வந்து இவ்வளோ வெயிட்டிங் பண்ணி சரி பேசு எவ்வளோதான் பேசுவியோ மகனை பேசு அப்படின்ட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்களா? எங்கேயாச்சும் பேசுடா பேசிப்பார் அப்படின்ட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அகத்திய பெருமான் பேசுவார். ஓம் அகதீஷாய நமக. நீங்கள் நாளைக்கு இப்படி தான் பேச போறீங்க. சற்சங்க பெருவிழாவில் தாமதமாக வந்து நின்றதால் அகத்தியனுக்கு சில வார்த்தைகள் முன்னதாக வந்துவிட்டது. ஓம் அகதீஷாய நமக. முன்னதாக வந்திருந்தால் அகத்தியன் அமைதியாகத்தான் அமர்ந்திருக்க வேண்டும். சரணாகதி கண்டு அர்ப்பணிப்பு கண்டு என்று அகத்தியன் உரைக்கின்றோம். என் சபையின் கிளை சபை சீடர்கள் போல் அகத்தியன் அடிக்கொரு முறை உரைத்திருக்கின்றோம் சற்சங்க பெருவிழாவில். என் சபை எம் சபை நம் சபையினுடைய கிளை சபை சீடர்கள் போல், பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை சீடர்கள் போல், சிவமகா வாழை சித்தனுக்கு கிடைத்த சீடர்கள் போல் அகத்தியனுக்கே சீடர்கள் இல்லை என்று உரைத்திருக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஏனெனில் அகத்தியன் அமர்ந்திருந்தது திரு கைலாயமதில். சிவத்தோடு சிவகணங்களோடு தேவகணங்களோடு சித்த கணங்களோடு இன்னொரு யுகமதில் அகத்தியன் யாம் திரு கைலாய யுகமதில் அமர்ந்திருந்தோம். அமர்ந்திருந்தவர்கள் எல்லாம் புனிதர்கள். ஆனால் கலியுகமதில் ஒரு மானிடனை மகோன்னத நிலை கொண்டவனாக உயர்த்தி வைத்து அகத்தியன் யாம் உயர வைத்தோம் உயர்த்தி வைத்தோம். பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைப்பாட்டு இணை தொடர்பால் அவன் உயர்ந்து நிற்கின்றான். அவன் அழைக்க அகத்தியன் வந்து அமர, அகத்தியன் அழைக்க எம் அண்ட பிரம்மாண்ட நாயகன் வந்து அமர, அமர்ந்திருந்து யாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு மானிடனை அகத்தியனாக சிவமாக பரந்தாமனாக திருமுருகனாக பிரபஞ்ச வடிவமாக பஞ்சபூத நிலைகளாக நாயன்மார்களாக ஆழ்வார்களாக அத்துணை அவதார நிலைகளாக ஏற்று நிற்கின்ற சீடர்கள் போல் கலியுகத்தில் எவரும் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீஷாய நமக. இதுதான் உண்மை நிலை, உயர்வு நிலை, உயர்வான ஞான நிலை நோக்கிய பயன் நிலை என்று அகத்தியன் ஆசி வழங்குகிறார். ஓம் அகதீஷாய நமக. ஏனெனில் யாம் உரைத்தோம், இது கலியுகம். யுகம் நல்யுகம்தான். களி நிறைந்திருக்கின்றது மானிடர் மனதில். அம்மானிடர் மனதிற்குள் சிந்தைக்குள் நுழைந்து அக்களி நிலைதனை காலி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு உருவாக்கப்பட்ட பிரபஞ்ச மகா சபையின் ஆசானை ஒரு மானிடனை அகத்தியனாக ஏற்றுக்கொண்ட யுகம் இச்சிவகூரை யுகம், தர்ம யுகம் என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீஷாய நமக. இச்சபை நாடி வருகின்ற சீடர்கள் நாடி வருகின்ற பொழுது சபையினுடைய நாடி பிடிப்பார்கள் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. சபையினுடைய நாடிதனை பிடித்து பார்ப்பார்கள். சித்தன் எவ்வாறு உரையாடுகின்றான், சிவசூட்சம நூல் தாங்கிய சீடர்கள் எவ்வாறு உரையாடுகின்றார்கள், எங்கிருந்து இவ்வாற்றல் வந்ததென்று நாடி பிடித்து பார்ப்பார்கள். இறுதியில் நாடி அடங்கி நாடியோடு நிற்பார்கள் என்று அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. இந்நிலைதான் இச்சபையில் நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்றது. ஏனெனில்
அமர்ந்து உரையாடுபவன் சிவம், உரையாட வைப்பவன் அகத்தியன். ஆடல் அரசனாக இங்கு உரைகள் ஆடிக்கொண்டிருப்பவன் சிவம் என்று அகத்தியன் உரைக்கிறான். ஓம் அகதீசாய. அதனை ஏற்றுக்கொண்ட சீடர்கள் போல் எமக்கு கூட இல்லை என்று கலியுகத்தில் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அதனால்தான் இவன் உரைத்தவாறு எவ்வளவு வேண்டுமானாலும் பேசு, எதை வேண்டுமானாலும் பேசு, அதில் உண்மைதான் இருக்கும். அவரவர் மெய்க்குள் இருக்கும் உண்மையை தட்டி எழுப்புகின்ற வார்த்தைகளாகத்தான் அது இருக்கும் என்பதில் அகத்தியனுக்கு ஐயமில்லை என்று ஆசி வழங்குகிறது. ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு ஐயமில்லா நிலையில், அச்சமில்லா நிலையில், சந்தேகமில்லா நிலையில் தன் தேகத்தை சிவமாக மாற்றி அமர்ந்திருக்கின்ற சிவசபை ஆசானுடைய சீடர்களே வாழ்த்தி மகிழ்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. அந்நிலை எந்நிலை என்று தேடி அலைந்தோர்கள், அந்நிலை எந்நிலை, சிவமகா வாழை சித்தனுடைய அந்நிலை எந்நிலை என்று தேடி அலைவோர்கள் என் நிலைதான் என்று கண்டு கொண்டார்கள் என்று அகமகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. என் நிலையை கண்ட சபைதனில் என் நிலை வந்தாலும் மாறாத நிலை கொண்ட என் நிலை கொண்ட சீடர்கள் மத்தியில் அகத்தியன் ஒரு நிகழ்வு நிகழ்த்தப் போகின்றோம். ஓம் அகதீசாய. அங்கு நிகழ்த்தியது போல் நிகழ்த்தப் போகின்றோம். எவ்வாறு? சபை சரணடையும் என்று கூறுகின்றானே சித்தன், உண்மை சரணடைந்தது அன்று, இன்று வணக்கம் வைக்கின்றது என் சபை சீடர்கள் முன்பாக. ஓம் அகதீசாய நமக. 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 கலியுகம் அதில் நடந்தேறுகின்ற இது போன்ற நிகழ்வுகள் பார்ப்பதற்கு ஒரு காட்சி பொருளாக, ஒரு காட்சி நிலையாக தென்படலாம் காண்போர்களுக்கு. ஆனால் உள்ளுக்குள் சிவசபையை, சிவநிலையை, உயர் ஞான நிலையை ஏற்று நிற்போருக்கு இது அபூர்வ அதிசய நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீசாய நமக. எவ்வாறு அகத்தியன் ஒரு மானிடருக்குள்ளிருந்து உரையாட முடியும்? அவ்வாற்றல் எங்கிருந்து வந்தது, எங்கிருந்து பெறப்பட்டது, எவ்வாறு தரப்பட்டது என்னும் ஆற்றலுக்குள் இருந்து அந்நிலைக்குள் இருந்து ஆராய்கின்ற நிலைதனில் ஒன்றே ஒன்றுதான், ஒன்றுக்குள் தான் அகத்தியம் அடங்கி இருக்கும். சரணாகதி 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 என்ற தத்துவத்திற்குள் தான் அகத்தியம் அடங்கி இருக்கின்றது, அண்டமும் அடங்கி இருக்கின்றது என்பதற்கு இந்நிலை ஒரு சான்று. அகத்தியன் எழுந்து வணங்கியதும் அகத்தியன் வீழ்ந்து வணங்கியதும் என்று உரைக்கும். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு அச்சபையில் வணங்கியது கண்டு அகத்தியன் பெருமை அடைகின்றோம். அன்று இன்று நின்று வணங்கியது கண்டு யாம் அரும் ஆர்வத்தில் ஆனந்தத்தில் மிதக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. சீடர்கள் முன்பாக இவன் உரைத்தான், வருவோர்களுக்கு மதிப்பு மரியாதை இல்லை, வந்த அமர்வோர்கள் தன்னை இழந்து தன்னை மறந்து சரணாகதி அர்ப்பணிப்போடு சபையே உயிர், எம் உயிரே சபை, எம் இல்லமே சபை, சபையே இல்லம் என்று ஏற்றுக்கொண்டோர்கள் தாழ் அடியில் சபை நிற்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீசாய நமக. இதுதான் உண்மை, உண்மை ஞானம், உண்மையான ஞானம் எதுவென்று கற்றுக் கொடுக்கின்ற ஞானத்தை பெற்ற ஞானி அமர்ந்து நிகழ்த்துகின்ற உரையாடல் அச்சிவசபை ஆசான் நிகழ்த்தும் உரையாடல் என்பதால் அகத்தியன் உரையாட விட்டு எம் சித்த கணங்களோடு, சிவகணங்களோடு, தேவகணங்களோடு வேடிக்கை பார்த்து ஆனந்தப்பட்டு அமர்ந்திருக்கின்றோம் என்று உரைக்கும். ஓம் அகதீசாய நமக. இவ்வாறு அற்புதமான கிளை சபை துவங்கி அக்கிளை சபையில் நற்சீடர்களை வரவழைத்து அமர வைத்து சரணாகதி கண்ட சீடர்களோடு வளம் வந்து அற்புதமான கிளை சபையில் அங்கு அமர்ந்திருந்த பொழுதும் சபையின் அருகாமையில் வந்து இடம் தளம் கண்டு சபையினுடைய முகப்பு நுழைவாயிலில் அகத்தியனை அமர வைத்து அழகு பார்க்கின்ற அற்புதமான நிலையை ஏற்றவனே, சிவசபையில் இருந்து ஆற்றல் பெற்றவனே வாழ்த்தி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அற்புதமாக அதுபோல் எமக்கு கிடைத்த கிளை சபையின் செல்வங்கள், சீடர்கள், குழந்தைகள் போல்
எங்கும் இல்லை என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீசாய நமக. அற்புதங்கள் நிகழ்த்துவோம். நிச்சயமாக சபையில் இருந்து ஒவ்வொரு சீடனின் இல்லத்திலும் அதிசயங்கள், அபூர்வங்கள், அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டுதான் இருப்போம், இருப்பேன் என்று சூளுரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. என்றும் சீடர்களோடு தான் அகத்தியம் இருப்போம். என்றும் சீடர்களின் இல்லத்தில் தான் குடியிருப்போம். தன் இல்லத்தை இல்ல சொந்தங்களை எல்லாம் சபைக்கு சரணடைய வைத்து தாரை வார்க்கின்ற அவ் இல்லமே பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை. இச்சபையில் சிவசபை ஆசான் இருக்கின்றான், அங்கும் இருப்பான், நிச்சயமாக இருக்கின்றான் என்று அகத்தியன் ஆசி வழங்கி வருகிறார். ஓம் அகதீசாய நமக. இது போன்ற அருள் பெரும் ஆற்றல் கொண்ட நிகழ்வுகளுக்காக அகத்தியன் காத்திருக்கின்றோம். ஒவ்வொரு சற்சங்க நிகழ்வில் அகத்தியன் அமர்வதற்காக ஆர்வப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய. ஏனெனில் மானிடர்களை இறைவனாக மாற்றுகின்ற அற்புதமான பணி நடக்கும் தளத்தில் தான் அகத்தியன் இறையாக அமர்ந்திருப்போம், மானிடனோடு மானிடனாக அமர்ந்திருப்போம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இது எவனாவது உரையாட இயலுமோ? இது போன்று காலை முதல் மாலை வரை ஒரு நிகழ்வும் ஒரு கரங்களில் ஒன்றும் கண்டிராது ஒன்றும் கொண்டிராது உரையாட இயலுமோ? அவ்வுரையாடல் எங்கிருந்து நிகழ்த்த இயலும்? சிவசூட்சம நூலின் மூலமாக, எம் சிவமகா சபை மூலமாக மட்டுமே நிகழ்த்த இயலும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி. ஓம் அகதீசாய நமக. நிகழும் ஒவ்வொரு இல் சபைகளிலும் நிகழும். வந்தமர்வோம் அகத்தியன் இல் சபை நடத்துவோம், சற்சங்க விழா நடத்துவோம் என்று ஆசி கூறுகின்றோம். உமது இல்லமதில் மற்றொரு முறை நிச்சயமாக சற்சங்க நிகழ்வு காண வேண்டும் அகத்தியன். ஓம் அகதீசாய. ஒவ்வொரு இல்லத்திலும் அகத்தியன் வந்து அமர்வோம். சுற்றமத்தில் அமர்ந்திருக்கின்றோம், இயல்பில் வந்து அமர்ந்து சற்சங்க பெருவிழா நிகழ்த்துவோம். எம் திருச்சி மாநகர் தலைநிலை கிளைச்சபை போல் எமக்கு கிடைத்த, அது எமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றையும் விட சளைத்தது அல்ல. சரணாகதி அர்ப்பணிப்பு எனில் சித்தனோடு சித்தனுக்குள் கலக்கின்ற நிலை இருக்கின்றது. ஒரு மானிடன் ஒரு மானிடனை வாழும் குருவாக ஏற்று அவனுக்குள் அவனாக அண்டத்தை நினைத்து, அண்டமே அவனாக நினைத்து உள்ளுக்குள் கலக்கின்ற நிலை இருக்கின்றதே. அதை கூறும்போது அகத்தியன் கண்களில் நீர் தாரை வார்க்கும் என்று. ஓம் அகதீசாய நமக. அவர்கள் சபை கடந்து செல்கின்ற பொழுது, சபை கடந்து சற்சங்க விழாவிற்கு செல்கின்ற பொழுது எங்களை எல்லாம் நீங்கள் காண வேண்டும், உங்களை கண்டு யாங்கள் சரணடைந்து உங்களை வணங்கி செல்ல வேண்டும், எங்களை நீங்கள் வாழ்த்தி செல்ல வேண்டும் என்று அத்தகைய நெடுஞ்சாலை ஓரமதில் இருக்கும் உணவகத்தில் வந்து கூடுகின்ற நிலை இருக்கின்றதே. யாம் உரைக்கின்றோம், அத்தகைய கூட்டங்கள் எண்ணிக்கையில் குறைந்ததாக இருக்கலாம், ஆனால் எண்ணி நிற்கின்ற நிலை இருக்கின்றதே. இகலோகமதில் பரலோக நிலைதனை காட்டுகின்ற அற்புதமான ஞான சபையினுடைய ஒரு ஆசான், ஞான சபையினுடைய ஒரு இறைவனாக, சிவமாக, சித்தனாக, திருமுருகனாக, பரந்தாமனாக, அகத்தியனாக அவனை கண்டு நின்று வாழ்த்தி, அவனை வாழ்த்தி வாழ்த்து பெற்று செல்கின்ற நிலை இருக்கின்றதே. அந்நிலை போல் எங்கும் அகத்தியன் காணவில்லை என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீசாய நமக. அற்புதங்கள் ஒவ்வொரு நிகழ்வையும் கூறிக்கொண்டிருந்தால் வேல் பகிர்வு விழாவரை அகத்தியன் உரைத்துக் கொண்டிருக்கலாம். அத்துணை மகோன்னத நிலை கொண்ட சீடர்களை கொண்ட மகத்துவம் பெற்ற சபை பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்றால் என்ன, இந்நூல் என்றால் என்ன, எந்நூல் என்றால் என்ன என்று உள்ளுக்குள் சென்று ஆராய்ந்து பாருங்கள். நூலினை ஆராயாது நூல் சுமக்கின்ற சித்தனுக்குள் இருந்து ஆராய்ந்து பாருங்கள், அவனை என்ன நிகழும் என்று பாருங்கள். அகத்தியன் உரைக்கின்றோம். உள்ளுக்குள் ஒன்றும் நிகழாது. என்ன நிகழும்? உள்ளுக்குள் ஒன்றும் நிகழாது. நிகழ்வதை காண இயலாமல் நிகழ்த்தி கொண்டிருப்பதுதான் சூட்சம நூல் என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீசாய நமக. தன்னை இழந்த நிலைக்கு கிடைத்த அற்புதமான சபையை எண்ணி வந்து தன்னை இழக்கின்ற ஒருவனுக்கு இவனை யாம் அகத்தியன் உள்ளுக்குள் இழந்து தாரை வார்க்கின்றோம் என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு அற்புதமான சபை நாடி வந்த சீடர்கள் மத்தியில் அகத்தியன் கலியுகத்தில் வந்து அமர்ந்து உரையாடுவது என்பது மிக மிக எமக்கு கிடைத்த ஆனந்த நிலையின் உச்சகட்ட நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒவ்வொரு சற்சங்க பெருவிழா என்றால், கிளைச்சபை சற்சங்கம் என்றால்
இச்சபையை விட்டு வெளி நகரங்களில் நாடுகளில் நடைபெறுகின்ற சச்சங்கம் என்றால் அகத்தியனுடைய ஆற்றல் எவ்வாறு பன்மடங்காக பெருக்கெடுத்து இருக்கின்றது என்பதை சீடர்கள் அறிவார்கள் என்ற அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஞான நிலையை பரப்புவதற்கு அகத்தியனுக்குள் இருக்கும் ஆற்றல் ஓராற்றல் அல்ல, அத்துணை சீடர்களின் சரீரங்களுக்குள்ளெல்லாம் சென்று ஞானத்தை பரப்புகின்ற நிலைதான் யுகமாற்ற நிகழ்வு. அந்நிகழ்விற்கென்று எம்மை அமர வைத்த அண்ட பிரம்மாண்ட நாயகனுடைய திருவடியை தொட்டு வணங்கி சபையை வணங்கி அகத்தியன் வாழ்த்து கூறி அமர்ந்திருக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீஷாய நமக.